நீங்க இலவசத்தை படத்துல எதிர்த்தீங்க. ஆனா நேரம் வரும்போது நான் இலவசம் இல்ல. நீங்க ஒந்தூர்ல ஏதோ மோட்டார் பைக் குடுப்பேன். அப்புறம் மகிழுந்து கார் குடுப்பேன். அப்படி அது ஆனா அது நாங்க குடுப்போம்னு சொல்லலையேன்றாங்க. நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தங்கச்சி முதல் நான் ஃப்ரீயா கார் கொடுப்பேன்னு அவர் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அப்படி இல்ல, முதல் மாநாட்டிலேயே வீட்டுக்கு ஒரு லட்சியம் கார் அப்படின்லாம் அது எப்படி வரும்? வீட்டுக்கு ஒரு லட்சியம் எப்படி? அந்த கார் வாங்குற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ அடிச்சாலும் வாங்கினே இருக்கிறானுங்க ப்ரோ. வாரியஸ் அடிச்சுனே இருக்கிறோம், வாங்கினே இருக்கிறானுங்க. சக்க பசங்களா இருப்பானுங்களோ.